அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டீமும் இன்னியோட விளையாண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து நிஜமான ஒரு டேபிளே வரும். அந்த வின்னிங் டேபிள்னு சொல்லுவாங்கள்ல, ரேங்கிங் டேபிள், அது வந்து இனிமேல் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கிற 10 டீமும் விளையாண்டு முடிச்சிருப்பாங்க. இனிமே நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும். பட் என்ன அப்படின்னா, நேற்று மேட்சும் சரி இன்னைக்கு மேட்சும் சரி நம்ம வந்து ஒரு அன்ஷுர் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் கொடுக்குறோம். சரி, நம்ம அதை வீடியோக்குள்ளே போய் பேசுவோம். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா, நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் பண்ணல, அது உங்களுடைய கருத்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அதனால் உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முன்ன மாதிரி நம்ம சேனலில் இப்போ வியூஸ் போகிறது இல்லை. அதனால் உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாமளுமே வந்து ஒரு நல்ல ரீச் இருக்க முடியும். சரி, வளவலன்னு பேசாமல் இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேட்ச் வந்து ஜிடி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். இது வந்து நம்ம டாஸ் சொல்லுவோம், வின்னர் சொல்லுவோம், ட்ரீம் 11 சொல்லுவோம். எப்போல்லாம் ஷுவராக இருக்குன்னா அப்போ தான் சொல்லுவேன். டாஸ் வந்து எல்லா மேட்சுக்கும் நம்ம சொல்கிறதில்ல. ஷுவராக இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணலாம், அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்ததாக இந்த மேட்ச் வந்து 25ஆம் தேதி 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடக்குது. ஆப்வியஸ்லி இது குஜராத் டைட்டன்ஸுடைய ஒரு ஹோம் கிரவுண்ட் மேட்ச். ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது டெலிகிராம் சேனலில் வந்துட்டு. இது நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த ஐபிஎல் சீசனில் சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ். வெளியில் போகிறீங்க இல்லைனா உள்ளே வராமல் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். பார்த்துக்கோங்க. ஐபிஎல் முடியறதுக்குள்ளார அது ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது டெலிகிராம் சேனலில். ஓகேவா? இப்போது இது வந்து ரெண்டுமே பெரிய நல்ல டீமு. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். முதல்ல ஸ்குவாடு. யூஸ்வலாக நம்ம ஸ்குவாடில் யார் இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஜிடி ஸ்குவாடில் வந்துட்டு சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், அப்புறம் வந்து ஷெர்ஃபானி ரத்தர்ஃபோர்ட், அப்புறம் வந்து சுப்மன் கில், அர்ஷத் கான், ராகுல் தெவாட்டியா, நிஷாந்த் சிந்து, மஹிபால் ரோம்ரோர், அப்புறம் கரீம் ஜனத், கிளென் பிலிப்ஸ், ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், அனுஜ் ராவத், ஜாஸ் பட்லர்லாம் வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இழந்துட்டாங்க. இருந்தாலும் ஜிடி வந்து அது ஒரு அட்வான்டேஜ் தான். குமார் குஷக்ரா, அப்புறம் வந்து ககிஷோர் அபாடா, ஜெயந்த் யாதவ், இஷாந்த் சர்மா, குர்னூர் பிரார், அப்புறம் வந்து ஜெரால்ட் கோட்ஸி, குல்வந்த் கெஜ்ரோலியா, மனவ் சுதர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இவங்கெல்லாம் ஜிடியில் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸில் வந்து ஹர்னூர் சிங் பன்னு, அப்புறம் வந்து நேஹல் வதைரா, பிரியன்ஸ் ஆர்யா, பைலா அவினாஷ், சஷாங்க் சிங், அப்புறம் வந்து மார்கோ யான்சன், கிளென் மேக்ஸ்வெல், உமர் ஜாய், அரோன் ஹார்டி, சிரேஸ் ஐயர், அப்புறம் ஸ்டாய்னிஸ், முஷீர் கான், சூரியன் ஷெட், ஜாஸ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன் சிங், லாக்கி ஃபெர்குசன், குல்தீப் சென், ஹர்ப்ரீத் பிரார், குல்பிரீத். இது இந்த மும்பை இந்தியன்ஸுடைய விமன்ஸ் டீமோட கேப்டன் பேர் என்ன? ஹர்மன் பிரீத் கவுரா, அவங்களோட பேர் மாதிரி இருக்கு. ஹர்ப்ரீத் பிரார், அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், விஷ்ணு வினோத், பிரவீன் துபே, வைஷாக் விஜய்குமார், ஷேவியர் பர்ட்லெட், அப்புறம் வந்து யஷ் டக்கூர், யுஸ்வேந்திர சஹால், இவங்கலாம் வந்து பஞ்சாப் கிங்ஸில் இருக்காங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னா, சாய் சுதர்ஷன் இங்கே நல்ல ஒரு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷாருக் கான் இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபேர் பிளே இருக்கும். ஷெர்ஃபானி ரூதர்ஃபோர்ட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்ஷத் கான் ஒரு ஃபேர் பிளே இருக்கும். கிளென் பிலிப்ஸ் வந்து 50-50. அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தார்னா தூக்கி கொடுக்கும், அப்படி இல்லைனா கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுரும். அதனால் பார்த்துக்கலாம். மஹிபால் ரோம்ரோரும் அதே மாதிரி தான் 50-50. நிஷாந்த் சிந்து ஒரு சென்சேஷனால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சப்போஸ் பிளேயிங் லெவனில் இருந்தார் அப்படின்னா. குமார் சங்ககாரான்னு இது பாருங்க, குமார் குஷக்ரா. ஸோ இவங்க வந்து நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதான் ஜிடி பிளேயர்ஸா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜிடி பிளேயர்ஸில் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஜெரால் கோட்ஸே அவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குர்னூர் பிரார் 50-50. இஷாந்த் சர்மாவும் 50-50 தான். பட் இருந்தாலும் குர்னூர் பிராரா, ஓகே. இஷாந்த் சர்மா வந்து நல்ல டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜெயந்த் யாதவ் வந்து ஒரு சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். குல்வந்த் கெஜ்ரோலியா சந்திராஷ்டமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இப்போ முதல்ல பிளேயிங் லெவலில் இருக்காரான்னு பார்ப்போம். அப்புறம் மானவ் சுத்தர், அவர் வந்து டேலண்ட் நல்லா வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முகமது சிராஜ் சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ், ஆல்ரெடி ஃபார்மில் இருக்காரு, நீங்கள் நம்பி எடுக்கலாம். பிரசித் கிருஷ்ணா நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இது போக பஞ்சாப்ல வந்து இப்போ யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹர்னூர் சிங் ஒரு ஃபேர் பிளே இருக்கும். அப்புறம் பிரியன்ஸ் ஆர்யா, அப்புறம் வந்து பைலா அவினாஷ், இவங்கெல்லாம் நல்லா விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ நல்ல விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கோ யான்சன் அவர் வந்து சென்சேஷனான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டாய்னிஷ் நல்ல பெர்ஃபார்மன்ஸான வாய்ப்புகள் இருக்குது. முஷீர் கான் பிளேயிங் லெவனில் இருந்தாருன்னா 50-50, நல்லா ஃபார்மில் இருக்காருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஷ்ணு வினோத் இவர் வந்து சந்திராஷ்டமம், அதனால வந்து இவர் எடுக்கிறது இப்போதைக்கு வேண்டாம். பிளேயிங் லெவனில் இருந்தாருன்னா பார்ப்போம். அடுத்ததாக ஹர்ஷ்தீப் சிங் 50-50, அப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் அவருமே 50-50. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபார்மில் ஆல்ரெடி இருக்காங்க நம்புகிறேன். ஹர்ஷ்தீப் சிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குல்தீப் சென் வந்து நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். லாக்கி ஃபெர்குசன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரவீன் தூபே சென்சேஷனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுது. சப்போஸ் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா. வைசாக் விஜயகுமார், ஸோ அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோட்டபிள் பிளே ஒரு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேவியர் பார்ட்லெட், ஸோ அவருமே வந்து சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யுஸ்வேந்திர சகால எடுக்கலாம், பட் ஆனால் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுற, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. சரி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஃப்ளாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்குற ஃப்ளாப் பிளேயர்ஸ் வந்து டீம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது, யாரை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ளாப் பிளேயர், ஸோ நான் சொல்கிறேன். ஜிடியில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. சுப்மன் கில் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கரீப் ஜன்னத், சுப்மன் கில்லாம் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. பட் ஆனால் அதான் நான் சொல்லிட்டேனே, இன்னியோட நம்ம வந்து ஓரளவு ப்ரெடிக்ஷனை எடுக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மேட்ச் விளையாண்டுட்டாங்க. நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துட முடியும்னு நான் நம்புகிறேன். இனி வரும் காலங்களில் நல்லா கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரோஹித் சர்மா நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகிட்டாரு இது மும்பை வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஷித் கானும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ராகுல் தெவாட்டியா சூப்பர் ஃபார்மில் இருக்கவங்களாம் நல்லா விளையாட மாட்டாங்கன்னு வருது. ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல வீடியோவில் சொல்கிறோம். நம்ம வந்து முழுமையான ஒரு ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 90% நம்ம வந்து ஜோதிடத்தை வச்சு தான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மீதி இருக்கிறதுலாம் வந்து நம்ம கிரிக்கெட் நாலேஜை, நானும் என்னோட கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக அனுஜ் ராவத், அவருமே வந்து இன்னைக்கு ட்ரிக்கி எடுக்க வேண்டாம். வாஷிங்டன் சுந்தர் வேண்டாம். ஜாஸ் பட்லர் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருப்பார், அதனால அவர் எடுக்க வேண்டாம். கீஸ்வரா படா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா யாரையுமே எடுக்க முடியாது போல அப்படின்ற மாதிரி உங்களுடைய கேள்வி வரும். ஸோ இந்த ஒரு வீடியோ இப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கு, இந்த ப்ரிடிக்ஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ பொருந்துறது பார்ப்போம். அப்புறம் வந்து சாய் கிஷோரும் இன்னைக்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். ரபாடா வேண்டாம். பஞ்சாப் கிங்ஸில் வந்துட்டு எல்லா நல்ல பிளேயர்ஸும், நேஹல் வதேராலாம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், அவரு வேணான்றீங்க அப்படிங்கிறது என்னுடைய, நீங்கள் என்ன நினைப்பீங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த என்ன ஜோதிடத்தில் சொல்லியிருக்கோ அதை நாம் சொல்கிறோம், ஓகேவா? நேஹல் வதேரா, சஷாந்த் சிங்கும் நல்லா, இவங்களாம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். இந்த ப்ரிடிக்ஷன்ஸில் இப்படி வருது. ஸோ இந்த மேபி நான் கடைசி ஸ்லைடில் சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. அரான் ஹார்டி, அசமதுல்லா உமர்சாய், இவங்கெல்லாம் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். கிளென் மேக்ஸ்வெலும் நல்லா விளையாட மாட்டாங்க. சூரியன் செட்ஜு, அப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ்லாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 100 அடிச்சாரு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு லோ ஸ்கோரிங் டோட்டலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பிரப்சிம்ரன் சிங்கும் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். யஷ் டாக்கூர், அவர் எனக்கு என்னமோ ஃப்ளாப் பிளேயர்ஸ் இந்த தடவை எல்லாருமே நல்லா விளையாடுவாங்கன்னு தோணுது. எல்லாருமே நோட்டபிள் பிளேயர்ஸாக வராங்க ஃப்ளாப் பிளேயர்ஸில். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர்ஸில் யார் யார் வராங்க? சாய் சுதர்ஷன் ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷெர்ஃபான் ஏர் உத்தர்ஃபோர்ட், அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளென் மேக்ஸ்வெல், அது கிளென் மேக்ஸ்வெல் தான் இன்னைக்கு நல்லா விளையாடுறேன்னு போட்டுருக்கு. கிளென் பிலிப்ஸ் ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மஹிபால் ரோம்ரோர் நல்லா ப்ராமிசிங்கான விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் குமார் குஷாக்ரா, இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராமிசிங் பிளேயர் எடுக்கலாம். குர்னூர் பிரார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஷாந்த் சர்மா ப்ராமிசிங்கான விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மானவ் சுதர், அப்புறம் பிரசித் கிருஷ்ணா, இவங்கலாம் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்களான்னு தெரியல. பைலா அவினாஷ்லாம். பட் கம்மிங் டு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், அப்புறம் வந்து முஷீர் கான், ஹர்ஷ்தீப் சிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ப்ரீத் பிரார் நல்லா விளையாடுவார். குல்தீப் யாதவ் கேள்விப்பட்டிருக்கு, எனக்கு குல்தீப் சென், ஓகே. ஸோ இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாக்கி ஃபெர்குசன், அவருமே ப்ராமிசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. வைசாக் விஜயகுமார். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜிடியில் நிறைய பேர் தெரியுறாங்க. அதுலேயும் இதில் வந்து நம்ம ஒரு பிளேயிங் லெவலில் இல்லாதவங்களை கழிச்சு விட்டு பார்த்தோன்னு வைங்களேன். சாய் சுதர்ஷன் விளையாடுவார். அப்புறம் கிளென் பிலிப்ஸு, லோம்ரோரு, ருத்தர்ஃபோர்ட் கூட விளையாண்டு நான் பார்த்துருக்கேன் 4. இஷாந்த் சர்மா 5. ஸோ 5 இங்கே இருக்கா. இங்கே வந்து
1, ஸ்ரேயஸ் ஐயர் 1, ஸ்டாயினிஸ் 1, ஹர்ஷ்தீப் சிங் 1, பிரார் 1, லாக்கி ஃபெர்குசன் 5. ஸோ இங்கே 5 கிட்டத்தட்ட ஒரு டஃப்பான ஒரு இதாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து கோயிங் டு பி டபுள் சைட் மேட்ச். 2 பேருக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, 2 பேருக்குமே வீக்காக தான் இருக்குது. ஒரு எனக்கு தெரிஞ்சு பாசிபிளாக இந்த மேட்ச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்லைட் எட்ஜி குஜராத் டைட்டான்ஸுக்கும் ஹோம் கிரவுண்ட் டீம்ஸுக்கான குஜராத் டைட்டானுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீமும் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து அன்ஷூர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், மேட்சை பாருங்கள், நம்ம சொல்கிறது நடக்குதான்னு பாருங்கள். பட் ஆனால் எதுவும் பெட் பண்ணிடாதீங்க. இதில் பெட் பண்ணுறது வேணாங்கிறதா நான் சொல்லுவேன் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு. அதனால் இன்னைக்கு மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் மே வின், ஓகேவா, வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். டபுள் சைட் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது, 2 பேருக்குமே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, வீக்காகவும் இருக்குது. அதனால் பாசிபிளி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன், அதனால் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஜாதகம் மாறுது, டைம் மாறுது அப்படின்னா நம்ம வந்து ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துன்னா டெலிகிராம் சேனலில் போகிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. ஏதாவது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.